ஹாய் தமிழ் இன்டர்நெட் சினிமா வியூவர்ஸ். எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிவியை பார்த்து தமிழ் சினிமாவில் உனக்குன்னு ஒரு பேர் இருக்கா அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட டைட்டில் மூலமாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டைட்டில் மூலமாக மட்டும் இல்லை, அவரோட ஆக்டிங் மூலமாகவும் சொல்லியிருக்காரு எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டிங்கில் ஜிவி என்ன பண்ணணுமோ அந்த படத்தை பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி ஹீரோவாகவும் கயல் ஆனந்தி பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயினியாகவும் நடிச்சிருக்காங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சரவணன், விடிவி கணேஷ், அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் இவங்களோட பங்களிப்பும் இதில் இருக்குது, குறை சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து சாம் ஆண்டர்சன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆக முன்னாடி கயல் ஆனந்தியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணது ஜிவி தான் அப்படின்னு ஒரு ரூமர் பயங்கரமாக கிளம்பிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இவங்க ஜோடியை நடித்த படம் வந்து திரிஷா இல்லைனா நயன்தாரா, அது செம்ம சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. லோ பட்ஜெட்டில் போட்டு நல்ல வருமானத்தை எடுத்து கொடுத்த படம். ஜோடி பொருத்தமாக சொல்லக்கூடாது, நல்லாவே இருக்குது. அதாவது நான் சொன்னது படத்தில் ரொம்பவே நல்லாவே பக்காவாக பொருந்திருக்கு. இந்த படத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமெடி ரோலாகவே ஃபுல்லாகவே கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆக்ஷன் படமா இல்லை காமெடி படமா என்னன்னே ஒரு கன்ஃபியூஸ் லெவல்லே கொண்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க. படத்தில் காமெடிக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுனால படம் ஃபுல்லாகவே பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு காமெடி சரவடி மாதிரியே போயிட்டே இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குறை சொல்கிற விதமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே காமெடி ட்ரை பண்ணுறதுனால அங்கங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பண்ணியிருக்க வேணாமே அந்த மாதிரி விஷயம்லாம் தோணிருக்கு. இந்த படத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா யாரையுமே இல்லை. நம்ம சிம்பு ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும், பாகுபலி, கபாலி படத்தை கூட இல்லைங்க, எல்லா படத்தையும் வச்சு செஞ்சுருக்காங்க, நல்லா கலாய்ச்சிருக்காங்க. இவங்களோட வேலை மொத்தமும் இந்த படத்தில் எப்படி இருந்துருக்கு அப்படின்னா அடுத்தவங்களை கலாய்க்கிற மாதிரியே இருந்திருக்கு. சுந்தர்சி சார் நடித்த முத்துன கத்திரிக்காய் படத்தோட கதை வேறு மாதிரி இருந்தாலும் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமெடி ரோலாகவே கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காமெடிஸ் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிறதுனால சரி உட்காந்து பார்க்கலாமா அப்படின்னு தான் தோணுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை வசனங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இந்த படத்தில் நிறையா வர்றதுனால கொஞ்சம் ஃபேமிலியோடு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். தேட்டரில் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக பார்த்துட்டு வரலாம். இந்த படத்தில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிவியோட மியூசிக் சொல்லி ஆகணும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலெல்லாம் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து எங்கேயாச்சும் 3D போட்டோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா இடத்துல காப்பி, எக்கச்சக்கமான இடத்துல காப்பி, எல்லாமே காப்பி. இந்த மியூசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி ஆக்டிங் வந்ததுனால மியூசிக்கை மறந்துட்டாரா இல்லை மியூசிக்கை மொத்தமாக மறந்துட்டு நான் தூக்கி வச்சுட்டு தான் ஆக்டிங் வரேன்னு சொல்லி வந்தாரான்னு தெரியல. அந்த படத்தில் ஃபுல்லாக மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காப்பி தான் அடிச்சிருக்காங்க. காப்பி அடிச்சிருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி மியூசிக் போட்டிருந்தாலும் இது காப்பின்னு தெளிவாக தெரிஞ்சிடுது. நம்ம தனியாக ஒழிச்சு போட்டால் தானே கலாய்ப்பாங்க, ஓப்பனாக போட்டால் யார் கலாய்க்க போகிறாங்க, அந்த அர்த்தத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து அவர் மியூசிக் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. கயல் ஆனந்தி நடிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுமோ பண்ணிட்டு போயிருக்காங்க. மொட்டை ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் அவரோட காமெடியே ஸ்டார்ட் ஆகுது. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பாகுபலி கேரக்டர் வச்சு பண்ணியிருக்காப்புல. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷோட ஒர்க்கும் ஓகே, அதுக்கப்புறம் சரவணனோட ஒர்க்கும் ஓகே. ஒரு சேருக்காக பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன குல்டாஸ்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கதையோட ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. உட்காந்து என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு நினச்சோம் அப்படின்னா பார்த்து வரலாம். ஃப்ரெண்ட்ஸோடு போனால் இந்த படம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஃபேமிலியோடு போனால் ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோடு போய் அப்படின்னு சூப்பராக சொல்லிட்டு ஓகே. வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு படத்தில் வந்து உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.